ஐயா ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது அதுக்கப்புறமான ஒரு வீடியோ. அதாவது இந்த குவாலிட்டி எப்படி அச்சீவ் பண்ணுறது, குவாலிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னுடைய ஸ்டைலில் உள்ள சில எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க ஐயா. ஐயா இப்போ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல், ஒரு பொருள் ஒரு ப்ராடக்ட்டு குவாலிட்டியாக வரணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் நீங்கள் பார்க்கணும், என்னவா இருக்கும்? எஸ், இந்த வீடியோ முழுசாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்து அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் மெக்கானிக் சம்மந்தம் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலேருந்து. என்னன்னா இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஒரு கதை இருந்துச்சு. அந்த கதையெல்லாம் முடிச்சு கொடுங்க. இப்போது ஒரு ப்ராடக்ட்டு குவாலிட்டியாக வரணும்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்க்கணுங்க ஐயா. ஐயா இது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு நான் கொண்டு வந்து தரேன். இப்போ நான் சொல்கிற குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பொருந்தும். ஒரு பிஸ்கட் தயாரிக்கிற கம்பெனிக்கு, ஒரு கேமரா தயாரிக்கிற கம்பெனிக்கு, ஒரு ஃபோன் தயாரிக்கிற கம்பெனிக்கோ, இல்லை டேபிள் தயாரிக்கிற கம்பெனிக்கோ, ஒரு பாய்லர் தயாரிக்கிற கம்பெனிக்கோ, ஒரு இன்ஜின் தயாரிக்கிற கம்பெனிக்கோ, எந்த கம்பெனிக்காக இருந்தாலும் நான் சொல்கிற இந்த ஆஸ்பெக்ட்லாம் ஃபாலோ பண்ணால் அங்கே வந்து அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியானதா, அதாவது தரமானதா வெளியே வரும். ஓகே, அது எப்படி நடக்குது, எப்படி இது உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். ஐயா சிம்பிளாக சொல்லி எடுத்துகிட்டு வந்தால் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பசி நேரம் வேறு. எஸ், சுட சுட சூப்பரான அருமையான ஒரு மட்டன் பிரியாணி எனக்கு வேணும். ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது குவாலிட்டியாக வேணும். குவாலிட்டியான அப்படியே குவாலிட்டி என்னன்னு சொல்லியிருந்தேன், கஸ்டமர் சர்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போது எனக்கு பிடிக்கிற மாதிரி, எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி வேணும். இந்த மட்டன் பிரியாணியை நம்ம குவாலிட்டியாக செய்யணுங்கய்யா. எப்படி செய்கிறது, என்னெல்லாம் நீங்கள் இதில் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எடுப்போம். எடுத்துகிட்டு சொல்லுவாங்க, சார் குவாலிட்டியான ரா மெட்டீரியல் சார், குவாலிட்டியான மட்டன், குவாலிட்டியான ரைஸு இதெல்லாம் இருக்கணும் சார் அப்படின்னா. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஒரு பிரியாணி நல்லா வேணும் அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் இருக்கணும். இதில் குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ்னால் ஆப்வியஸ்லி ரைஸு, மசாலாஸு, வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் மட்டனு, இது எல்லாமே குவாலிட்டியானதாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஒரு ஆஸ்பெக்ட். ஓகே, அப்போ ரா மெட்டீரியல் நல்லா இருந்தால் போதுமா, பிரியாணி வந்துடுமா அப்படின்னா இல்லை. கொஞ்சம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல மாஸ்டர் வேணும் இல்லையா. எஸ், மாஸ்டர் வேணும். ஆமாம், மாஸ்டர் இருந்தால் தானே அவர் தான் அதை ஃபுல்லாக செய்கிறதுக்கு நேக்கெல்லாம் தெரியும் அவருக்கு. அப்போது ஒரு நல்ல மாஸ்டர் வேணும். எக்ஸாக்ட்லி. ஓகே, நல்ல மாஸ்டரும் கிடச்சிட்டார். ஓகே, இப்போ அவர் செயலுக்கு அவராக போட்டு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா ஒவ்வொரு மாஸ்டரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னா எனக்கு ஸ்டைலில் ஒரு பிரியாணி இருக்குது. ஏன்னா பிரியாணியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஆம்பூர் பிரியாணி இருக்குது, செட்டிநாடு பிரியாணின்னு இருக்குது, சென்னை ஸ்டைல் பிரியாணின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எங்கள் கோயம்புத்தூர் ஸ்டைல் பாய் பிரியாணின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நிறையா. அந்த அங்கண்ணன் பிரியாணி அப்படின்னு ஒன்று இருக்குது, தொண்டை பிரியாணின்னு இருக்குது, இப்போ ஹைதராபாத் பிரியாணி, முடியல, பிரியாணியிலே இவ்வளோ வெரைட்டி இருக்குது. அப்போ எந்த பிரியாணி வேணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் வேணும். எஸ், ஏன்னா ஒவ்வொரு பிரியாணியும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள்ல தான், அதாவது ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் வந்து நம்ம செய்வோம். சில அரிசி வரைச்சி போடுறது, இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் இருக்குங்க. ஓகே, அப்போ பிரியாணியில் உங்களுக்கு எந்த மாதிரி பிரியாணி வேணுமோ அந்த பிரியாணிக்கான ஒரு ப்ரொசீஜர் வேணும். தம்பி பிரியாணினா இப்படி தான் செய்யணும், இது அரிசி இவ்வளோ நேரம் தான் ஊற வைக்கணும், மட்டன் இவ்வளோ நேரம் தான் வேகணும், இவ்வளோ தான் நீ மசாலா தூள் போடணும் அப்படிங்கிறதுலாம் ப்ரொசீஜர். அப்போது குவாலிட்டியான ப்ரொசீஜரும் ஒன்று வேணும் உங்களுக்கு. ஏன்னா இது போட்டால் தான் இது கரெக்டாக வரும் அப்படின்னு முன்னாடி சொன்னாங்க இல்லையா. தட் இஸ் கால்ட் ப்ரொசீஜர். ஸோ அந்த குவாலிட்டியான ப்ரொசீஜர் உங்களுக்கு வேணும். ஓகே, அப்போ பிரியாணிக்கு ரா மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கணும், அந்த குவாலிட்டியான மாஸ்டர் வேணும். அதுக்கப்புறமா என்ன வேணும், இதான் ப்ரொசீஜர் வேணும். ஓகே, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். பிரியாணி என்ன கீரை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா, ட்ரம்மில் செய்ய முடியுமா, இல்லை அதுக்கான கரெக்டான பாத்திரம் வேணும், கரெக்டான அடுப்பு வேணும், கரெக்டான துடுப்பு வேணும். நிறையா செய்யணும்னா பெரிய துடுப்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வேணும். அப்போ குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் தானே அதெல்லாம் கரெக்டாக போட்டு செய்ய முடியும். அப்போ குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். ஐயா இந்த ஒரு 4 விஷயம்தான். இந்த 4 விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அது குவாலிட்டியாக வரும். என்னென்னு திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது குவாலிட்டியான ரா மெட்டீரியல், குவாலிட்டியான ப்ரொசீஜர், குவாலிட்டியான லேபர், அந்த குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ், இந்த 4 விஷயங்களும் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணிங்கனாலும் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக வரும். சரி, இது பிரியாணி செய்யறதுக்கு ஓகேடா, இண்டஸ்ட்ரிக்குள்ளவா, இண்டஸ்ட்ரிக்குள்ள இது எப்படி ஓகே ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாங்க, அப்படியே இண்டஸ்ட்ரிக்குள்ள தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பாய்லரை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒரு பெரிய பவர் பாய்லரை. இப்போ இந்த பாய்லரை மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் என்ன, ரா மெட்டீரியல் குவாலிட்டி. ஆமாம், அந்த பாய்லருக்கு வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ், கன்சியூமபிள்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும்.
ஓகேவா? அப்போ என்ன பிளேட் வாங்குவோம், பிளேட் குவாலிட்டியாக இருக்குதா, டைமண்ட்ஸ் எப்படி இருக்குதா, கெமிக்கல் காம்பனேஷன்ஸ் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுவோம். அடுத்து எலக்ட்ரோட்ஸு இப்போ இதெல்லாம் வாங்குவோம்ல, வெல்டிங் அடிக்கிறதுக்கு அது, கேஸ்கெட்ஸ், இது எல்லாத்தையுமே குவாலிட்டியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணி தான், அதாவது ரா மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவதையே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் உள்ளே எடுப்போம். ஓகேவா? அப்போ ரா மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கணும். ஓகே, அது செக் பண்ணியாச்சுங்கய்யா. அடுத்தது குவாலிட்டியான ப்ரொசீஜர்னு ஒன்று வேணும். ஆமாங்கய்யா, இப்போ குவாலிட்டியான ஒரு ப்ரொசீஜர் ஒன்று வேணும்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம பிரியாணிக்கு போயிடுவோம். இப்போ பிரியாணியில் குவாலிட்டியான ப்ரொசீஜர்னு ஒன்று வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒரு 50 கிலோ பிரியாணி செய்யணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி மாஸ்டர் கூப்பிட்டு நம்மள ஒரு ஃபார்முலா கொடுத்து மாஸ்டர் இது மாதிரி செய்யுங்க, கரெக்டாக வருதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 1 கிலோ சாம்பிள் செஞ்சு பார்ப்போம். அந்த 1 கிலோ சாம்பிள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறோம். சாப்பிட்டு பார்த்தா நல்லா இல்லை, ஐயோ நல்லா இல்லை, ஏதோ அதிகமாக போயிடுச்சு, திருப்பி மாற்றி செய்யுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி 1 கிலோவை போட்டு திருப்பி வேறு டிஃப்ரெண்ட்டான சில இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு செய்கிறோம். பக்காவாக வந்துருச்சு. இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் போட்டாங்களோ அந்த இன்க்ரீடியன்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் பக்கமாக. எஸ், அது இன்க்ரீடியன்ட்டையே போட்டால் அது அப்படியே 10 கிலோனா எவ்வளோ, 50 கிலோனா எவ்வளோ கால்குலேட் பண்ணி அது போட்ட செஞ்சோம்னா நம்மளுக்கு குவாலிட்டியாக வந்துடும். இப்போ சாப்பிட்டு பார்த்தப்ப டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தப்ப நல்லா இருந்துச்சுல, இது தாங்கியா ப்ரொசீஜர். இப்போ இதில் என்னெல்லாம் போட்டிங்க, எவ்வளோ நேரம் வேக வச்சிங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுருப்போம். இதுக்கு பேர் தான் குவாலிட்டியான ப்ரொசீஜர். இதே மாதிரியே நம்ம அந்த பாயில் செய்கிறதுக்கும் ஒரு டெஸ்ட் பிளேட்லாம் அடித்து வெல்டிங் அடித்து ரெடி பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான ப்ரொசீஜர் இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இது இப்படி ரெடி பண்ணியாச்சு, குவாலிட்டியான ப்ரொசீஜர் நம்மளுக்கு இருக்குது. அடுத்து குவாலிட்டியான லேபர்னா அதிகமாக பாய்லரில் யூஸ் பண்ணக்கூடிய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா வெல்டிங் தான். அப்போ வெல்டிங் குவாலிட்டியான வெல்டராக அடித்தா தான் வெல்டிங் குவாலிட்டியாக வரும். அப்போ ஒரு வெல்டர் குவாலிஃபைடாக இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ மாஸ்டர் குவாலிஃபையர் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது அப்படியே சாம்பிள் செய்ய சொல்லி கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி சாம்பிள் செய்ய சொல்லி சாம்பிளாக வெல்ட் அடிக்க சொல்லி நல்லா இருக்குதா இல்லைன்னு கண்டுபிடிச்சோமோ இது பேர் வெல்டர் குவாலிஃபிகேஷன் சொல்லுவோம். இது ஒரு தனி செக்டார வீடியோவாக போடலாம். அது ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெல்டர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வெல்டர் குவாலிஃபிகேஷன் தான் வீடியோவும் போட்டு வைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து ஒரு வேறு குவாலிட்டி லேபர் கிடைச்சாச்சு. அடுத்து குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வெல்டிங் மிஷின் நல்லா இருக்கணும், வெர்னியர் கரெக்டாக இருக்கணும், காலிபிரேட் பண்ணியிருக்கணும். வெர்னியர்லாம் நீங்கள் தப்பாக அளவு கட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, 2 mm முடிஞ்சு போச்சுன்னா 2 mm அங்கே போனால் அசம்பிள் ஆகாது, சோழி முடிஞ்சு. எஸ், அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ அதனால் குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம காலிபிரேட் பண்ணி வச்சுக்கணும். காலிபிரேட் பண்ணுறதுனா காலிபிரேஷனுக்கு தனி லேப் இருக்குது. அந்த லேபில் கொடுத்தோம்னா அவனே காலிபிரேட் பண்ணி தம்பி இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இது மாற்றக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இதை வச்சா நம்ம மூவ் பண்ணுவாங்க. ஐயா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு குவாலிட்டியாக ஒரு பொருள் குவாலிட்டியாக உருவாக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் தாங்க ஃபாலோ பண்ணணும். இதோடைய பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பிரியாணி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு ரா மெட்டீரியல் வருது அப்படின்னா எப்படிலாம் நம்ம செக் பண்ணுவோம், என்னெல்லாம் எதெல்லாம் ரா மெட்டீரியலாக இருக்கும், எல்லாத்தையும் எப்படி செக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. குவாலிட்டியான ப்ரொசீஜர் வேணும், அதான் குவாலிட்டியான லேபர் வேணும், அதான் குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியாக வரும். அது ஈவன் பிரியாணி இருந்தாலும் சரி, பாய்லராக இருந்தாலும் சரி, இன்ஜினாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கூட எங்களுக்கு டவுட் கேட்கலாம். இல்லை புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு கீழே கமெண்ட்டில் எங்களுக்கான ஒரு ஃபீட்பேக்கும் கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறமா போடக்கூடிய வீடியோஸ்லாம் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு உத்தியோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது, செக் பண்ணிக்க. டேரக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.